வெல்கம் பேக் மக்களே. நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ் அர்லியாகவே வந்துட்டோம். ரொம்ப போர், என்னடா பண்ணலாம் அப்படின்னு. சரி, நம்ம ஒரு நல்ல வியூ உள்ள இடமா பார்த்து உட்காந்துட்டு சும்மா எதாவது ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணும்போது ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் வந்துச்சு. அவங்க பேக்ஸ் எல்லாம் வெளியில் எடுக்கிறது, க்ளீன் பண்ணுறது, ஃபியூயல் ஃபில் பண்ணுறது, நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க சுற்றி. ஏன்னா திரும்ப இந்த ஃப்ளைட் வந்து அடுத்த டிபார்ச்சருக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ பைலட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள செட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. டயர் செக் பண்ணாங்க, நிறையா பண்ணாங்க. டெக்னிக்கலி சொல்ல தெரியாது. பேக்ஸ் எல்லாம் வந்து பேக்கேஜ் அந்த இதில் போடுறதுக்காக கொண்டுட்டு வராங்க. ஃபுல் வீடியோ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் லைக், ஷேர், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இப்போ பேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ளைட்லேருந்து அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிடும். நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் யூடியூப்பில். இந்த மாதிரி அவங்க பேக்ஸ் எல்லாம் ரொம்ப பேடாக ஹேண்டில் பண்ணுறாங்க, தூக்கி அடிக்கிறாங்க, ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோ பேர் அவங்க மேனேஜ் பண்ணணுன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்தா தானேங்க முடியும். எனக்கு என்னவோ அவங்க பர்பஸ்ஃபுல்லாக அப்படி பண்ணுற மாதிரி தெரியல. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பேக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜென்டிலாக, ஏன்னா ஹெவியாக இருக்கும்ல, அவங்களால எவ்வளோ ஜென்டில் ஹேண்டில் பண்ண முடியும். நம்மளே வீட்டில் ஏதாவது ஹெவியான பொருளை ஹேண்டில் பண்ணும் போது முடியலன்னா டப்புன்னு கீழே போடுறோம். ஸோ அந்த மாதிரி இல்லைனாலும் அவங்க வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணாங்க. அந்த பெல்ட்டில் வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்து அவங்க வந்து அந்த 2-3 அட்டாச்மெண்ட் உள்ள வண்டியில் வந்து பேக்ஸ் எல்லாம் லோட் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு பெட்டராக பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். தூக்கிலாம் போடல. ஸோ எனக்கு இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வாட்ச் பண்ணது. மொத்தமாக நம்ம ஒரு ஃப்ளைட்டை நம்பி பறக்கிறோம். இப்போ ரீசெண்டாக ஃப்ளைட்ஸை பற்றி எவ்வளவு இன்சிடென்ட்ஸ் நம்ம கேள்விப்படுறோம். அதெல்லாம் கொஞ்சம் ஆங்ஸைட்டி ஜாஸ்தி தான் ஆகும் இல்லையா பேசஞ்சர்ஸ்க்கு. ஸோ நான் அங்கே உட்காந்த ஃபியூ ஹவர்ஸ் வந்து நிறைய அப்சர்வ் பண்ணேன். அவங்க எப்படி ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க, எவ்வளோ ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவங்க எவ்வளவு நம்ம நல்லா சேஃபாக பறக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ மெயின்டெனன்ஸ் வேலை பார்க்குறாங்க, எப்படி டெக்னிக்கலி அவங்க வந்து ஃப்ளைட்டை ரெடி பண்ணுறாங்க நெக்ஸ்ட் டிபார்ச்சருக்கு அப்படின்லாம் பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பிடிக்கும். சாரிங்க, வெளியில் பயங்கர குளிர், வின்டர், அதனால் த்ரோட்டெல்லாம் ஒரு மாதிரி கரகரான்னு இருக்குது. So if you like my video, please like, share and subscribe to my channel for more interesting videos. Thank you.